நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட், லவ் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வாங்கணும், அந்த எக்ஸ்பென்ஸ் வாங்கணும், மற்றவங்கள கம்பேர் பண்ணணும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ஜென்ரேஷன்ல, அது ப்ரெஷரா இல்லை தேவையா? இந்த மாதிரி யாரும் புரிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ரியாலிட்டி இல்லை, ரியாலிட்டி கிடையாது. அது இந்த ஜென்ரேஷன் கிடையாது. நிறைய இப்போ நம்ம ஒன்று நினைச்சோம்னா அங்கே நடக்குது வேற மாதிரி ஒன்று நடக்கும். வேற மாதிரி ஒன்று நடக்கும். அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்ல போனா நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி பர்சன் வருவாங்க, நம்பிக்கையே இல்லை சுத்தமா. எந்த வித எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் தேவையில்ல லவ்ல. ஓகே, என்ன விஷயம் தேவை? அதாவது இப்போ ஒரு லவர்ஸ்னா நம்ம லைஃப் நமக்கு தேவைதான். அடுத்த லெவலுக்கு நம்ம அப்பதான் மூவ் ஆக முடியும். இவனுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும். அவங்கவுங்க வழியில போறது நல்லது. எனக்கு நல்ல வழியிலையும் போகலாம், ஒரு சிலவங்களுக்கு தப்பான வழியிலையும் போகலாம். என்னோட ட்ரீம் தான் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிறேன் அந்த இடத்துல. போய் சொல்றது வேண்டாம் ப்ரோ. கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? சொல்லுங்க ப்ரோ, ஆனஸ்டா சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கிறது நல்ல விஷயம் இருந்துச்சுண்ணே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. எல்லாமே போச்சு. எனக்கு தெரிஞ்ச என்ன, என் ஆளுக்கு நான் அதிகமா அவகிட்ட பக்கத்துல நின்று பேசின கூட கிடையாது எவ்வளோ. ஓகே, ஆனா பேசியிருக்கேன். எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு நீ பிடிக்கும். நான் எந்த சுச்சுவேஷன் அந்த டைம்ல. இப்போ வந்து நான் அது போய் எனக்கு 2 வருஷம் ஆச்சு. Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த கமிட்மெண்ட்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா இல்லை தேவையா? எப்படி சொல்றது ப்ரோ? தேவைதான் ப்ரோ. தேவைதான். தேவைதான். ப்ரெஷர் எதுவும் இல்லையா? எதுவும் ப்ரெஷர்லாம் எதுவுமே இல்லை. தேவைதான். தேவைதான். நம்ம லைஃப் நமக்கு தேவைதான். நமக்கு தேவைதான். அப்பதான் நம்ம அடுத்த லெவலே போவோம். நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம அப்பதான் மூவ் ஆக முடியும். மூவ் ஆக முடியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ப்ரோ? கமிட்மெண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட், லவ் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வாங்கணும், அந்த எக்ஸ்பென்ஸ் வாங்கணும், மற்றவங்கள கம்பேர் பண்ணணும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ஜென்ரேஷன்ல, அது ப்ரெஷரா இல்லை தேவையா? ப்ரெஷர்னே சொல்லலாம். ப்ரெஷர் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க ஒரு சில எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்ல முடியாது. அவங்கவுங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க. இவனுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும். அவங்கவுங்க வழியில போறதுதான் நல்லது. அவங்க வழியில போறதுதான் நல்லது. கமிட்மெண்ட்டுங்கிறது தவறு. அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஒரு சிலவங்களுக்கு நல்ல வழியிலையும் போகலாம், ஒரு சிலவங்களுக்கு தப்பான வழியிலையும் போகலாம். நல்ல வழியா எடுத்துக்கிறது நம்மளை எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஜென்ரலா அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா தான் இருக்கு. ஓகே, ப்ரெஷரா தான் இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ட்ரீம் பேஷன் எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ட்ரீம் பேஷன்லாம் வச்சுக்கிட்டு உங்க லைஃப்ல ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவீங்க. நீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு என்னோட ட்ரீம் தான் ஃபர்ஸ்ட். இல்ல ப்ரோ, உங்க ட்ரீம் ஓகே தான். இப்போ அவங்க ஒரு ட்ரீமோட வராங்க, ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீமோட வராங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி வரும்போது உங்களுக்கான டைம், உங்களுக்கான லவ் அண்ட் கேர் எல்லாமே கம்மியாகும். அந்த அமௌண்ட் ஆஃப் லவ் வந்து கிடைக்காது. அப்படின்றப்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே சொல்லுவீங்க. என்னோட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிறேன் அந்த இடத்துல. ஓகே, உங்களோட ட்ரீமையும் புரிஞ்சுக்கணும். ஆமா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிறேன். நீங்க அந்த கேர்லாம் உங்களுக்கு வேண்டாமா? எங்களுக்கு அந்த கேர்லாம் வேண்டாம். என் ட்ரீமை புரிஞ்சுக்கினா போதும். உங்க ட்ரீமையும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் அவங்க ட்ரீமை புரிஞ்சுப்பீங்க. அவங்க ட்ரீமை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த பர்சன் லைஃப்ல வராங்க அப்படின்ட்டாலே அந்த மாதிரி யாரும் புரிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ரியாலிட்டி இல்ல. ரியாலிட்டி கிடையாது. அது இந்த ஜென்ரேஷன் கிடையாது. நிறைய இப்போ நம்ம ஒன்று நினைச்சோம்னா அங்க நடக்குது வேற மாதிரி ஒன்று நடக்கும். அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்ல போனா நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி பர்சன் வருவாங்க, நம்பிக்கையே இல்ல சுத்தமா. ஓகே ஓகே, இப்போ பர்சன் நாங்கள் லவ்ல நம்ம லைஃப்ல வராங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் லவ் தான். லவ்ல இந்த விஷயம் கண்டிப்பா தேவை, இந்த விஷயம் தேவையே இல்லை அப்படின்னு என்னது? லவ்லன்னா எந்த வித எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் தேவையில்ல லவ்ல. ஓகே, என்ன விஷயம் தேவை? அதாவது இப்போ ஒரு லவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம என்ன பிரச்சனைல இருந்தாலுமே எப்படி சொல்ல, நமக்காண்டி சிம்பிளா சொல்லணும்னா நீ என்ன வேலைனாலும் பாரு, அந்த இடத்துல நான் இருப்பேன் அவங்க கூட எப்போதுமே அப்படின்ற அவ்வளவுதான். நம்பிக்கை ஃபர்ஸ்ட். நம்பிக்கை, ட்ரஸ்ட். நீங்க ப்ரோ? நான் வந்து டைம் மெஜாரிட்டி எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. அவங்க வந்து நம்மள இந்த விஷயம் எனக்கு தேவை, இந்த விஷயம் இதுக்கு தேவையே படாது லவ்வுக்கு.
ஹெல்ப்பே பண்ணாது. நம்பிக்கை வேணும் முதல்ல. நம்பிக்கை அவங்க கண்டிப்பா வந்து நம்ம நம்பிக்கை வேணும். ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நான் சொல்லி. நம்பிக்கை வேணும். எது வேண்டாம்? பொய் சொல்றது வேண்டாம். பொய் சொல், உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். ஃபேக்கா இருக்கக்கூடாது. ஃபேக்கா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, லவ் பத்தி கேட்டாச்சு. அடுத்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, பண்ணதில்லை. நீங்க ப்ரோ? கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? சொல்லுங்க ப்ரோ, ஆனஸ்டா சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. இருந்துச்சுண்ணே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணீங்க? பண்ணிருக்கீங்க? அது எல்லாமே இப்ப போச்சு. ஆனா பண்ணிருக்கீங்க. சரி ஓகே, பண்ணிருக்கீங்க அப்படின்னா பண்ணாதவங்களுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டேஸ் எல்லாம் இருக்கும்ல, என்ன பண்ணுவீங்க செலிப்ரேட் பண்ணும்போது? எனக்கு தெரிஞ்ச என்ன, என் ஆளுக்கு நான் அதிகமா அவகிட்ட பக்கத்துல நின்று பேசின கூட கிடையாது அவ்வளோ. ஓகே, ஆனா பேசியிருக்கேன். எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு நீ பிடிக்கும். நான் எந்த சுச்சுவேஷன் அப்படி அந்த டைம்ல. இப்போ வந்து நான் அது போய் எனக்கு 2 வருஷம் ஆச்சு. எல்லாம் எதுவுமே வேணாம்னு ஒதுக்கி. ஆனா செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, அந்த ஆமா. டே எப்படி இருந்துச்சு? என்னென்ன விஷயம்லாம் எனக்கு நடந்துச்சு மைண்ட்ல இருக்குல்ல? இப்பவும் வந்து அவ கூட அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா அது எல்லாமே போயிடுச்சு அந்த டைம். ஓகே, இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்படின்றப்ப அந்த இந்த டே அந்த டே எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, நானும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்குலாம் பண்ணது அப்படிலாம் இல்ல. அந்த டே எல்லாம் எப்படி இருக்கேன்? இந்த டே எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்ன டே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சிம்பிளா தெரிஞ்சா ஒரே விஷயம்னா February 14 மட்டும் தான் தெரியும். மற்றபடி இப்போ சொல்றாங்க இந்த சாக்லேட் டே, ரோஸ் டே அந்த மாதிரி சொல்றாங்க. எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. தெரியாது. February 14 மட்டும்தான். ஓகே, அன்னைக்கு மட்டும் என்னோட லவருக்கு நான் இது பண்ணி, அது நான் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. ஓகே 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 ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க செலிப்ரேட் பண்ணதில்லைன்னு சொல்றீங்கல்ல, செலிப்ரேட் பண்ணவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணும்னா அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு தோணும். நல்லா பார்த்தா நல்லா லைஃப் ஃபுல்லா அவங்கள நல்லா வச்சு பாத்துக்கணும்னு தோணும். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இப்போ நீங்க செலிப்ரேட் பண்ணாம இருக்கீங்க, அன்னைக்கு வேற யாரோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்தா என்ன விஷயம்? அவங்க லைஃப் அவ்வளவுதான். அவங்க லைஃப் அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஆசை சந்தோஷம் எதுவும் இல்ல அப்படின்றீங்க? ஆமா, அப்படிதான். அவ்வளவுதான். அப்ப சந்தோஷமா தானே இருக்கணும். இப்ப நீங்க செலிப்ரேட் பண்ணலைன்னா இப்பயும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஓகே.